இந்த நாளில் சென்னை மாநகரில் டிபி அலுவலகத்தை முற்றுகையிடும் போராட்டம் மிகவும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த போராட்டத்தின் முக்கிய அம்சம் என்னவென்று சொன்னால், அரசாணை தொடக்கக்கல்வித்துறையிலே அரசாணை 243, இந்த அரசாணை 243 என்பது இடைநிலை ஆசிரியர் சமுதாயத்தினுடைய ஆணிவேரை அசைப்பதாக இது அமைந்துள்ளது. தொடக்க கல்வித்துறையிலே இடைநிலை ஆசிரியர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த பதவி உயர்வு இந்த நாளிலே மறுக்கப்பட்டிருக்கிறது. ஒன்றிய அளவிலான பதவி உயர்வு வழங்கப்படாமல் பறிக்கப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு அநீதி இன்றைக்கு இடைநிலை ஆசிரியர் சமுதாயத்திற்கு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த நாளிலே தொடக்கப்பள்ளி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழுவாக டிட்டோஜெக் சார்பாக நாங்கள் மற்றும் இரண்டாவது கோரிக்கையாக புதிய பென்ஷன் திட்டம், பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும், சிபிஎஸ் திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையையும், அதோடு மட்டுமல்லாமல் இடைநிலை ஆசிரியருடைய ஊதிய முரண்பாடு 2009, 2014 ஆண்டுகளில் நியமிக்கப்பட்ட இடைநிலை ஆசிரியருடைய ஊதிய முரண்பாடு களையப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகள், அதாவது 37 அம்ச கோரிக்கைகளை முன்னிறுத்தி இந்த நாளிலே சென்னை டிபிஏ அலுவலகத்துக்கு முன்பதாக இந்த மறியல் போராட்டம் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அரசு இந்த போராட்டத்தை அல்லல் தட்டாமல், எங்களுக்கான அரசு எங்களுக்கு நன்மை செய்யும் என்ற அடிப்படையிலே நாங்கள் ஆட்சிக்கு உறுதுணையாக செயல்பட்டோம். ஆனால் இன்றைக்கு எங்களுக்கு இந்த அநீதி இழைக்கப்பட்டு நாங்கள் இந்த மாதிரி ஒரு ஆசிரியர்கள் தெருவில் இறங்கி வீதியில் இறங்கி போராடுகின்ற அவல நிலை காணப்படுகிறது. ஆகவே இந்த நிலையை கண்ணோக்கி பார்த்து அரசு உடனடியாக எங்களுடைய பொறுப்பாளர்களை எங்களை அழைத்து பேசி இதற்கான தீர்வு காண வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொள்கிறோம்.